ரூபாய் வச்சு 10 லட்சம் ஆக்க முடியுமா? இந்த ஸ்டோரியை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். அப்படியே அந்த லைக் பட்டனையும் மெதுவா தட்டிடுங்க. இது 100 டேஸ் 100 குட்டி ஸ்டோரிஸ்ல டே 34. இந்த மாதிரி வேல்யூபிளான ஸ்டோரிஸ் பார்க்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு மளிகை கடைக்காரர் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்றத பாக்குறாரு. அவரை பார்த்ததும் அந்த பொண்ணு 10 ரூபாய் கொடுக்குறா. அதுக்கு அந்த கடைக்காரர் என்னம்மா வேணும்னு கேட்கிறாரு. எதுவும் வேணாம்னா, நேத்து நான் வாங்க வரும்போது நீங்க ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க, அதை திரும்ப கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்றா. அதுக்கு அந்த கடைக்காரர் சிரிச்சுக்கிட்டே, நேத்து ஒரு 5 ரூபாய்க்காக அவ்வளோ பேரம் பேசுனீங்க, இன்னைக்கு இந்த 10 ரூபாய் கொடுக்கவா திரும்ப வந்த அப்படின்னு கேட்கிறாரு. பேரம் பேசுறது என்னோட உரிமை, ஆனா இந்த 10 ரூபாய் உங்களோட பணம், இதை நான் வச்சுட்டு இருந்தா என்னோட மனசாட்சி ரொம்ப உருக்கும். 10 ரூபாய் தானம்மா, அதுக்காக இவ்வளவு தூரம் 2 தடவை வரணுமா அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்க, அந்த பொண்ணு சொன்னது என்ன தெரியுமா? அண்ணா, நான் என்னோட கணவனை இழந்தவ. இன்னைக்கு நம்ம ஒருத்தரை ஏமாத்திட்டோம்னு நினைச்சு வர காசு நம்ம ஏமாத்திட்டோம்னு நினைச்சாலும் கடவுள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. இன்னைக்கு நான் பண்ற தப்பு நாளைக்கு என் பசங்களை பாதிச்சிடக் கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறா. அந்த கடைக்காரர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா சந்தைக்கு போயிட்டு ஒரு வியாபாரி கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து, நேத்து உங்ககிட்ட அதிகமா வாங்கிட்டேன், இது நான் உங்களை ஏமாத்தின காசு, இது எனக்கு வேணான்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு அந்த வியாபாரி, அடுத்த மாசம் தான் வருவீங்களே, அப்ப கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, என்ன அடுத்த மாசமா, அதுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, மேல பாத்துக்கிட்டு இருக்க கடவுள் நான் பண்ண தப்புக்கு என் குழந்தைங்களை தண்டிச்சுட்டா, யாரையும் ஏமாத்தின காசு எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை கேட்ட அந்த வியாபாரிக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. 2 நாளா தூங்கவே இல்லை. அடுத்த நாள் முதல் வேலையா பேங்க்குக்கு போயிட்டு 10 லட்சம் ரூபாய் எடுக்கிறாரு. எதுக்காகனா, 15 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடனா வாங்கி அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க. அந்த ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு இது தெரியாது. ஸோ அந்த பணத்தை அவரு திருப்பியும் கொடுக்கல. அதனால அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பணத்தையும் திரும்ப தர்றாரு. ஃப்ரெண்டோட ஒய்ஃப் யாருன்னு தெரியுமா? மளிகை கடைக்காரருக்கு 10 ரூபாய் திரும்ப கொடுத்தாங்களே, அவங்க தான். இந்த ஸ்டோரியில இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.